ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு தாவத் கொடுப்பதற்காக அழைத்து சென்ற ஒரு சஹாபி தான் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அழைத்துட்டு போனாங்க? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இரவு நேரம் சொல்றாங்க, அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, ஜின்னுடைய இரவையில் நீங்களா நபியோடு இருந்தீர்கள்? சொன்னாங்க, நாங்க யாரும் இருக்கல்ல, ஒரு இரவு மக்காவில் இருக்கும் பொழுது நபி அவர்களை காண இல்லை. அந்த இரவு எங்களுக்கு கெட்ட இரவாக மாறிட்டு என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹருடைய நேரம் நபி அவங்க ஹிரா திசையிலிருந்து வாராங்க. எங்கிருந்து வாராங்க? ஹிரா திசையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மிக கவலையாயிட்டு யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஜின்களுடைய அழைப்பாளர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்டினேன், அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினேன். அப்பொழுது நபி அவர்கள் எங்களுக்கு ஜின்களுடைய அடிச்சுவடுகளையும் அவர்கள் நெருப்பு எரித்ததையும் எங்களுக்கு காட்டினார்கள். இந்த இடத்துல ஜின்கள் வந்திருந்தது. அதுல தான் ஜின்கள் நபியிடத்துல சாப்பாடு கேட்டது. எங்களுக்கு சாப்பாடு, நீங்க சாப்பிட்டுட்டு வீசக்கூடிய முள்ளுகள் எங்களுக்கு சாப்பாடு. நபி அவங்க சொன்னாங்க, அதால தான் முள்ளுகளால முட்களால நீங்க இஸ்திஞ்சா செய்யாதீங்க, டாய்லெட்டை சுத்தம் செய்யாதீங்க, அது ஜின்களுடைய சாப்பாடு. அப்ப இந்த இடம் நபி அவர்கள் ஹுஜூன் என்ற இடம், ஹிராக்கோக இருக்கக்கூடிய இடத்துல ஹுஜூன் என்ற இடம் இருக்குது மக்காவில். இப்ப முஅல்லா இருக்குது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் எல்லாம் இருக்கக்கூடிய முஅல்லா, இந்த பக்கம் தான் ஹுஜூன். இந்த இடத்துல வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு தாவத் கொடுக்கிறார். இப்ப நாங்க ஏற்கனவே சூரத்துல் ஜின் என்ற சூறாவுல படிச்சிருக்கிறோம். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. ஜின்கள் குர்ஆனை காது தாழ்த்தி கேட்டு சொன்னது, இது ஆச்சரியமான குர்ஆனா இருக்குது. நாங்க குர்ஆனை படிக்காததால எங்களுக்கு விளங்குது இல்லை உண்டு. குர்ஆனை படிக்காதால எங்களுக்கு என்ன, ஜின்கள் இந்த குர்ஆனை பத்தி அறிஞ்சு வைத்ததால ஜின்கள் காது தாழ்த்தி குர்ஆனை கேட்டது. ஃபலம்மா ஹதரூஹு ஜின்கள் வந்த பொழுது சொன்னது, காலூ அன்சிதூ, மௌனமாக இருங்க, மௌனமா இருங்க, ஓதுரத்தை கேளுங்க. ஃபலம்மா குதிய ஓதி முடிந்த பொழுது, குர்ஆன் ஓதி முடிந்த பொழுது, வல்லவ் இலா கௌமிஹிம் முன்திரீன், தங்களுடைய சமூகத்தாரின் பக்கம் எச்சரிக்கை செய்வதற்காக அவைகள் சென்றன. அப்ப குர்ஆனை கேட்டோமா மற்றவனுக்கு எச்சரிக்கை பண்ணோம். இப்ப நாங்க இன்றைக்கு அவன் மௌத்தாகும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், மௌத்தானத்துக்கு பிறகு நாங்க இரங்கல், இவரோ நல்ல மனிதர், முஸ்லீம்களுக்கு இவ்வளவு செஞ்சார், இருக்கும் பொழுது சொல்லுங்களோ குர்ஆன, மரணத்தை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க. ஜின்கள் தாவத் கொடுத்தது. ஜின்கள் யாருக்கு தாவத் கொடுத்தது? முஸ்லிமான ஜின்களுக்கா, காஃபிரான ஜின்களுக்கு? இந்த 9 ஜின்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து குர்ஆனை படித்துட்டு போய் மற்ற நசீபீன்ல உள்ள ஜின்களுக்கு தாவத் கொடுக்குது. என்ன தாவத் கொடுத்தது, என்ன பேசியது என்றதை கூட அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். காலூ யா கௌமனா, அடுத்த ஆயத்துல காலூ யா கௌமனா சொன்னது, எங்களுடைய சமூகமே, இன்னா சமிஅனா கிதாபன், ஒரு குர்ஆனை நாங்கள் கேட்டோம். எவ்வாறான குர்ஆன் தெரியுமா? உன்ஸில மின் பஅதி மூஸா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம் அது. அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் ஏன் தௌராத்தை பத்தி சொல்லுது ஜின்கள்? இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்ஜீலிலே சட்டதிட்டங்கள் மிக குறையும். இரண்டாவது, அல்லாஹ் ஜின்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த ஜின்களும் அந்த இடத்தில் இருந்தது. நாங்கள் சூரத்துல் ஜின் என்ற தஃப்சீரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜின்களுடைய நீண்ட ஆயுள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். பல விடயம் பேசலாம். தஃப்சீர் குர்துபி எடுத்தீங்கன்னா பல சம்பவங்கள் வந்திருக்குது. அதை எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய விடயம் அல்ல. ஏன் பேச முடியாதென்றால் இவைகளை பற்றியுள்ள பூர்த்தியான அறிவு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள் இவைகள். அதனால் தான் சொன்னது, இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதம் இது, இந்த குர்ஆன். இரண்டாவது சொன்னது, முஸத்திகன் லிமா பைன யதைஹி. இந்த குர்ஆன் அதற்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம். அதுதான் இந்த இடத்துல விசேட அம்சம். இந்த குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்க இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்க இல்லை இந்த குர்ஆன். அப்ப கிறிஸ்தவர்கள் எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யூதர்கள் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை உண்மைப்படுத்திய குர்ஆன் ஜின்கள் போய் சொல்லு. இன்றைக்கு குர்ஆனை பத்தி பொய்யத்தானே சொல்றது, எல்லாம் குர்ஆனை பத்தி பொய்யத்தானே சொல்ற. சூரத்துல் மாயிதாவை ஓதி இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறார். ஏன் கிறிஸ்தவர்களை பத்தி சூரா மாயிதா அழகா பேசி இருக்குது, சொல்லிருக்குது. முஸ்லீம்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள். அக்ரபுஹும் மவத்தா. எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார்? நாங்க சண்டை பிடிக்கிறார்களா? இல்ல, ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள். ஏன் ஒரே இடத்துல இருந்து தானே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வந்தது. இன்ஜீலும் குர்ஆனும் ஒரே அல்லாஹ்விடம் இருந்து தானே வந்தது. அப்ப இந்த ஜின்கள் சொல்லுது, இந்த குர்ஆன் இருக்குது, யஹ்தி இலல் ஹக், உண்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய குர்ஆன். வ இலா தரீகிம் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய குர்ஆன். அப்ப குர்ஆனை பத்தி எத்தனை விடயம் சொன்னது? 2 விடயம் சொல்லிச்சு. ஒன்று என்ன, இந்த குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம் இது. இதற்கு முன் வந்த வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியது இது ஒன்று. இரண்டாவது, இந்த குர்ஆன் பொய்ய சொல்ல இல்லை. இந்த குர்ஆன் உங்களுக்கு கெட்ட வழியையோ பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ போதித்த ஒரு வேதம் அல்ல குர்ஆன். இந்த குர்ஆன் யஹ்தி இலல் ஹக்கி வ இலா தரீகிம் முஸ்தகீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி. நான் 5 விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், இதற்கு முன் வந்த எந்த நபிமார்களும் கொடுக்கப்படாத 5 விடயம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன் வந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய சமூகத்துக்கு மாத்திரம்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் பூமியில் இருக்கும் சிவத்தவர்கள் கருத்தவர்கள் அனைவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன். முதலாவது. இரண்டாவது, கனிமத் எனக்கு ஹலாலாக்கப்பட்டது. இதற்கு முன்னால் யாருக்கும் கனிமத் ஹலாலாக்கப்படவில்லை. மூன்றாவது சொன்னார்கள், பூமியை அல்லாஹ் எனக்கு பரிசுத்தமாகவும் பள்ளிவாசலாகவும் ஆக்கியிருக்கிறார். பூமியில் எங்கும் போய் எனக்கு தொழலாம், எதிலும் போய் தயம்மம் செய்யலாம். நாலாவது, ஒரு மாதத்தின் அளவு நான் திடுக்கத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டேன்.
ஐந்தாவது எனக்கு ஷஃபாத் கொடுக்கப்பட்டது. இதுல பாருங்க, சிவத்தவர்கள் கருத்தவர்கள் என்று வருது. அந்த கருப்பர்கள் என்பது ஜின்களை. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சிவத்தவர்கள் கருத்தவர்கள் என்பவருக்கு கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதால்தான் ஜின்கள் இந்த குர்ஆனின் பக்கம் மற்ற ஜின்களுக்கு தாவத் கொடுத்தது. அல்லாஹ் குர்ஆனிலே, நான் சென்ற பாடத்திலே சொன்னேன், ஜின் ஜின்னாத் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த அடிப்படையில் இந்த ஜின் என்ற வார்த்தை குர்ஆனில் 22 தடவை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். எத்தனை இடங்கள்ல? அப்ப எவ்வளோ விரிவான அறிவு, ஜின் சம்பந்தமான அறிவு. இது மூடலான அறிவு அல்ல. இப்ப ஜின்களுடைய 5 வகை என்பதை நாங்க சூரத்துல் ஜின்ல படிச்சிருக்கிறோம். ஜின்கள் 5 வகை: மாரித், இஃப்ரீத், அர்வாஹ் என்ற ஜின்களுடைய வகைகளை படித்தோம் நாங்க. இப்ப இந்த 22 ஆயத்துகளையும் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, முதலாவதாக சூரத்துல் அன்ஆம் 6வது சூரா 100வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஜஅலூ லில்லாஹி ஷுரகாஅல் ஜின். ஜின்னத்தானம் ஷிர்க் வைக்கிறல்ல. ஏனென்றா ஜின்னை வச்சு ஒவ்வொரு வேலை செய்யலாம். இதை பார்த்ததோட நினைக்கிறது மக்கள், இவன் கடவுளா இருக்கும் அப்படின்ட்டு ஜின்னை அவர்கள் ஷுரக்காக்களாக ஆக்கி கொண்டார்கள். சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் 112வது ஆயத்திலே, وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ. மனித ஜின் ஷைத்தான்களை ஒவ்வொரு நபிக்கும் விரோதியாக ஆக்கினோம். அவ ஷைத்தான் மனிதன்லையும் இருக்கிறான், ஷைத்தான் ஜின்லையும் இருக்கான். நாங்க எல்லாம் நினைச்சிருக்கிறோம் ஷைத்தான் ஜின்ல மட்டும்தான் இருக்கார், மனுஷன்லையும் இருக்கார். ஏன்? மினல் ஜின்னதி அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின் மனிதன்லையும் இருக்கிறான், ஜின்லையும் இருக்கிறான், ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் இது அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின் வர்க்கத்தினர்களை அழைக்கிறான் குர்ஆனிலே. சூரா அன்ஆம் 128வது வசனத்திலே, வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ யா மஅஷரல் ஜின்னி கத் இஸ்தக்ஸர்தும் மினல் இன்ஸ். இதே போல யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் வர்க்கத்தினர்களே, அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி, உங்களுக்கு எங்கட குர்ஆன அத்தாட்சிகளை ஓதி காட்டுறதுக்கு யாரும் வர இல்லையா? அல்லாஹ் கேட்பான கியாமத்து. அப்ப ஜின்களுக்கு சொர்க்கம் இருக்குது, ஜின்களுக்கு நரகம் இருக்கு. மனிதனை போலதான் ஜின், படைப்பில் கொஞ்சம் வித்தியாசமான, உருமாறக்கூடியது. அவர்களுக்கு முழு கடமையும் இருக்கிறது ஜின்களுக்கு. அதனாலதான் அல்லாஹ் சூரத்துல் அஅராஃப் 179வது ஆயத்தில், وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ, ஜின் வர்க்கத்தில் மனித வர்க்கத்தில் அதிகமானவர்களை நரகத்துக்கென்று நாம் ஒதுக்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான்.